வெண்பாவ ஒரு வழியா நல்ல விதமா காப்பாத்திட்டாங்க. இருந்தாலுமே மனசுக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்க தான் செஞ்சுட்ருக்கு. வெண்பாவ காப்பாத்துறதுக்கு இவ்ளோ நாள் எடுத்திருக்க வேண்டாம். ஒரு சில நாட்கள்லயே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நமக்குமே நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில இப்படி ஒரு பிரிவு வந்துடுச்சு அப்படிங்கிறதால, அதற்கு முக்கிய காரணம் இப்ப வெண்பா கடத்தல். இந்த சூழ்நிலையில இப்ப மல்லியுமே பிரெக்னன்ட் ஆகியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற மாரி மல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அதற்கான சூழ்நிலை சரியில்ல. இப்ப வெண்பாவ ஒரு வழியா இப்ப விஜய் காப்பாத்துற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவையும் அந்த மற்ற 3 குழந்தைகளையுமே ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் கடத்திட்டு போயிடுறாங்க. வர வழியில இப்ப விஜய் வந்துட்டுருக்கிறாங்க. அவங்க ஒரு கார் தட்டி கீழ விழுந்துடுறாங்க அப்படிங்கிறதால, அந்த ஆம்புலன்ஸ வழிமறிச்சு விஜய் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறுறாங்க. இதனால அங்க அந்த லேடி இருக்கிறவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த கூட இருக்கிற அந்த 3 ரவுடிகளுமே பதட்டப்பட தான் செய்றாங்க. வேணாம், வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அவங்க மேலயுமே ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிறதால, இப்ப விஜய் என்ன செய்ய போறாங்க? நிச்சயமா நம்ம வெண்பா அங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் போறாங்க. அங்க இருக்கிறவங்கள நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு நம்ம வெண்பாவ மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஸோ இன்னைக்கான எபிசோடு வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இப்ப வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா அப்படின்னு சொன்னா, உடனே சரியாகறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா விஜய், மல்லி மேல அவ்ளோ கோபத்துல இருந்தாங்க. வெண்பா இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படிங்கிறப்ப, அந்த காயம் அப்படிங்கிறது ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதற்கான டைம் தேவைப்படுறது அப்படிங்கிறதால, மல்லி கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா உடனே அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப, விஜய் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதால, சமய சந்தர்ப்பம் பார்த்து இப்ப மல்லி நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வெண்பா கிட்டயுமே, விஜய் கிட்டயும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா விஜய பொறுத்தவரைக்கும் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, நம்ம வெண்பா இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு இந்த மல்லி தான காரணம் அப்படிங்கிறத நெனச்சு நெனச்சு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் போச்சுது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சரியா வரத்தான் செய்யும். ஆனா மல்லி அதுவரைக்கும் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நல்லா இருக்கும். ஆனா மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்க பொறுமையா இருப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. திரும்ப திரும்ப விஜய் கிட்ட போய் ஏதாச்சும் பேசலாம் அப்படிங்கிற மாரி தான் முயற்சி எடுப்பாங்க. விஜயுமே அவங்க முகத்த காட்ட தான் செய்வாங்க. அத நெனச்சு நம்ம மல்லி ரொம்பவே கண் கலங்க தான் போறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது போன்று தான் ஸ்டோரி வரும். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.